தற்போதைய அண்மை செய்தி. புதுச்சேரியில் இன்று முதல் வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணியாவிட்டால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அக்பர் அலி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அக்பர் அலி, இது குறித்தான உங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் இன்று முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்தபடி செல்கின்றனர். இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் உயிரிழப்பதை தடுக்க கட்டாயம் ஹெல்மெட் அணிவதை உறுதி செய்ய உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் மாநிலங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியது. அதன் பேரில் புதுச்சேரியில் இன்று முதல் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் ஹெல்மெட் அணிவதின் அவசியம் குறித்து போக்குவரத்து போலீசார் கடந்த 2 மாதங்களாகவே பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் முக்கிய சாலை சந்திப்புகளிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் ஹெல்மெட் அணிந்து வருபவர்களுக்கு பூக்கள், இனிப்புகள் வழங்கியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அது மட்டுமின்றி 2 வீலரில் பணிக்கு வரும் அரசு ஊழியர்கள் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என பணியாளர்கள் நலன் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு ஊழியர்களுக்கு உத்தரவிட்டது. அதன்படி இன்று முதல் புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாமல் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு புதிய மோட்டார் வாகன சட்டப்படி ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். அதைத் தொடர்ந்து இன்று ஹெல்மெட் கட்டாயம் அமலுக்கு வந்துள்ளதால் காலை முதலே பல்வேறு இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் வரக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும்பாலானோர் தலைக்கவசம் அணிந்து வருகின்றனர். ஒரு சிலர் மட்டுமே தலைக்கவசம் இல்லாமல் வாகனங்களில் பயணம் மேற்கொள்கின்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை ஹெல்மெட் கட்டாயம் உத்தரவிற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் வாகனங்களை அதிவேகமாக இயக்குவதால் விபத்துகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிப்பதால் ஹெல்மெட் கட்டாயம் என்ற முடிவிலிருந்து புதுச்சேரி அரசு பின்வாங்க மறுக்கிறது. இதேபோல் கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஹெல்மெட் கட்டாயம் என்ற நடைமுறை அமலுக்கு வந்தது. இதற்கு அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஹெல்மெட் கட்டாயம் உத்தரவு திரும்ப பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஹெல்மெட் கட்டாயம் என்ற உத்தரவினால் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிக்னல்களில் ஹெல்மெட் விற்பனை நடைபெற்று வருகிறது. பொதுமக்களும் 1000 ரூபாய் அபராதத்திற்கு பயந்து தொடர்ந்து ஹெல்மெட்டை வாங்கி செல்வதால் ஹெல்மெட் விற்பனை சூடு பிடித்துள்ளது. மேலும் புதுச்சேரி போக்குவரத்து சிக்னல்களில் உள்ள முக்கிய சந்திப்புகளில் காவல்துறையினர் இன்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு அனைத்து இருசக்கர வாகன ஓட்டிகளும் ஹெல்மெட் அணிவதை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளனர். சிறிய மாநிலமான புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாயம் என்ற நடைமுறை அமலுக்கு வந்ததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ராதிகா, வாகன ஓட்டிகளுடைய விபத்தை தடுக்கிறதுக்கு புதுச்சேரி அரசு ஹெல்மெட் அணிவது கட்டாயம் அப்படிங்கிற சட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி.